ஒரு கறியும் ஈரல் சாப்பாட்டில் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி ஸ்பூனில் வச்சு அதுக்கு நிறையா முதல்ல சாப்பாடை ஊட்டி விட்டுருவேன். அதுக்கப்புறம் அது வாயில் இருக்கிற புழுவெல்லாம் எடுக்கும்போது துடிக்கும், அவ்வளோ வலி இருக்கும் பாவம். அப்புறம் அந்த புழுவெல்லாம் எடுத்து ஒவ்வொரு நாளாக அப்படியே வைத்தியம் பண்ணிட்டு வரேன். இப்போது அந்த விஷயத்த சொல்லுவோம். அந்த குட்டியை எடுத்தாங்கள்ல, அவங்க எப்படி மனசாட்சி இல்லாமல் அதை ரோட்டில் விட்டாங்க? அது குழந்தையாக இருக்கும்போது அது எப்படி காசு கொடுத்து தான் வாங்கியிருப்பாங்க. அந்த காசு கொடுத்து வாங்கின குட்டியை அதுக்கு புண்ணு வந்தெல்லாம் அது முதல்ல வைத்தியம் பார்த்துருக்கணும். அப்படி வைத்தியம் பார்க்காம அது ரோட்டில் விட்டுட்டு ஒவ்வொருத்தராக விரட்டி போகும்போது அது ரொம்ப கொடுமையாக இருக்கும். இப்போது அந்த நாய்க்கு நான் வைத்தியம் தொடர்ந்து பார்த்துட்டே வரேன். கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டு வருது. ஓரளவுக்கு குணமாயிட்டு இப்போ சந்தோஷமாயிடுச்சு. நான் எங்கே போனாலும் பின்னாடியே வருவான். வண்டி போனால் வண்டியில் ஏறி உட்காந்துருவான், வண்டியில் கூட்டுவான். அப்படின்னா அவங்க வண்டியில் தான் ஏற்றிட்டு போயிட்டு வந்துருந்துருக்காங்க அதை வளர்த்தவங்க. அதோட அனுபவம் தான். வண்டியில் ஏற்றிட்டு போய் வந்ததுனால தான் என் வண்டியில் ஏறி வருது. அப்போது அந்தளவுக்கு அவங்க பாசமாக வளர்த்துட்டு நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்